ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்க ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ட்ராய் வந்து ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க அனைத்து மொபைல் நிறுவனங்களுக்கும் ஒரு உத்தரவு விட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க மொபைல் ரீசார்ஜ் வந்து கால் எஸ்எம்எஸ் பண்ணுறதுக்கு தனியாக நீங்கள் ரீசார்ஜ் கட்டணம் நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நம்மளுக்கு வரவேற்கத்தக்க அறிவிப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நடைமுறையில் வந்து ஜியோவாக இருக்கட்டும், வோடஃபோனாக இருக்கட்டும், பிஎஸ்என்எல்லாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே கட்டணம், அதாவது டேட்டாவோட தான் கட்டணம் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னாக்க நிறைய கஸ்டமர்களுக்கு வந்து டேட்டா வேஸ்ட் ஆகுது. நிறைய பேர் வந்து பட்டன் செல்லாம் வச்சுருக்காங்க. அந்த பட்டன் செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணும்போது என்ன பண்ணிங்கனாக்கா டேட்டா அவங்க வந்து யூஸ் பண்ணாமல் வேஸ்ட் ஆகி போயிடுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கும் டேட்டா வந்து ஏகப்பட்ட டேட்டா வந்து க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. அது எல்லாமே டேட்டா வந்து இருக்குது. அது எல்லாமே ரீசார்ஜும் வேஸ்ட் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க 300 ரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு செலவாகுது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து நெட்வொர்க்குக்கும் ட்ராய் வந்து ஒரு உத்தரவு அனுப்பியிருக்கு. நீங்கள் வந்து கட்டணத்தை மாற்றி அமைக்கணும். அதாவது காலுக்காகவும் எஸ்எம்எஸ்க்கு பண்ணுறதுக்கு தனியாக ரீசார்ஜ் நீங்கள் ஒன்று அப்டேட் பண்ணி வைக்கணும். அதாவது நாங்கள் அறிவித்த ஒரு 30 நாளுக்குள்ளே இந்த ரீசார்ஜ் கட்டணம் வரணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அநேகமாக பார்க்க போனீங்கன்னாக்க ஜனவரி 1 இந்த நடைமுறை அமலுக்கு வரலாம். அதாவது கால் எஸ்எம்எஸ் செய்யறதுக்கு தனி கட்டணம் என்று அறிவிப்பு வரலாம். அனைத்து நெட்வொர்க்கும் கொடுப்பாங்கன்னு தெரியுது. அதுபோல் பார்த்தீங்கன்னாக்க நம்ம நார்மலாக ரீசார்ஜ் பண்ணும்போது அதில் வந்து டேட்டா இல்லாத ரீசார்ஜே கிடையாது. நீங்கள் பட்டன் செல்லுக்கு கீபேடுக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணாலும் அதை பார்த்தீங்கன்னாக்கா 500 MB 1 GB அப்படின்னு தான் நம்ம டேட்டா வவுச்சர் கொடுக்குறாங்க. இதனால் வந்து கஸ்டமருக்கு வந்து நிறைய இழப்பீடு வருது. அதாவது டேட்டா ரொம்ப லாஸ் ஆகுது யூஸ் பண்ணாமல். ஆல்ரெடி ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கும் டேட்டா வந்து லூஸ் ஆகுது. அதனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டு ட்ராய் வந்து நமக்கு அற்புதமான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு எல்லா கஸ்டமர்களுக்கும் ஒரு பெரும் வரவேற்பாக உள்ளது. இன்னொன்று, அதாவது ஜனவரி 1 இந்த ரீசார்ஜ் திட்டம் அமலுக்கு வர இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு கஸ்டமர்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.